இதோட நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி அன்றைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தானா நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரிஸ்வான். முதல்ல ஓவரை போடுறது பவுலர் பார்த்திபன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளே, டிஃபென்சிவ் பிளே ஆஃப் சைட் திசையில் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ரிஸ்வான் வைடுங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ரிஸ்வான் ஃபுல் டாஸ் பால் மடக்கி ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், போயிருக்குங்க. ரிஸ்வானோட பேட்ல இருந்து ஒரு 4ங்க இந்த முறை. நெக்ஸ்ட் பால் மீண்டும் மடக்கி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளா இருக்குமா இந்த முறை? சின்ன தடுமாற்றம், சிங்கிள் தாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல தானா அவுட்கான அப்பீல் அவுட்டிங்க. பேட்ஸ்மேன் தானா ஸ்டம்பிங் முறையில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. முதல் விக்கெட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க டீம் சிஎஸ்கே. எல்எஸ்ஜி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய், அந்த அணியோட ஐகான். நல்ல சென்சிபிளான பிளே, ஒரு சிங்கிளை பிளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் பவுன்சர் பால், நோ பால் கொடுத்துருக்காரு. ஒயிடுக்கான சிக்னல் ஸ்ட்ரைட் அம்பர் கிட்ட இருந்து. ரீ பால் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு, பட் மிஸ் ஆயிருக்கு. ஃபீல்டர் கிட்டேயும் சின்ன மிஸ் ஃபீல்டு. ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அதில் ஒரு முடிவில் 9 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எல்எஸ்ஜி. நெக்ஸ்ட் பால் நல்ல பால். ரெண்டாவது ஓவர், முதல் பால் ஒரு சிங்கிளோட தொடங்கி இருக்காரு ரிஸ்வான். செகண்ட் பால் நல்ல ஒரு பிளே, பட் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. டைரக்ட் ஹிட்டா இருந்தா கண்டிப்பா விக்கெட்டுங்க, இங்க சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் சென்சிபிளான பிளேங்க ரிஸ்வான் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், கேட்ச்க்கான சான்ஸ் எடுத்திருக்காருங்க பேட்ஸ்மேன் விஜய். தன்னோட விக்கெட் வந்து வெளியேறாரு. நல்ல ஒரு பவுலிங் சிவா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்ல. சிவா டு சரண் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு, மீட் ஆகல. டாட் பாலுங்க. நல்ல ஒரு பவுலிங்க போட்டிருக்காருங்க சிவா. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 13 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எல்எஸ்ஜி. மூணாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரிஸ்வான். ஃபர்ஸ்ட் பால் நடக்க போனாரு, பட் பாலை பார்த்துட்டு ஆஃப் சைட் திசையில தட்டி இருக்காரு. ஒரு சிங்கிளுங்க. நல்ல ஒரு பால். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல சரண் நல்ல ஒரு ஷாட், சான்ஸ் ஃபார் பவுண்டரி. அங்க கண்டிப்பா காத்துக்கே எடுத்துட்டு போகும், போயிருக்கீங்க. இங்க சரணோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்சிவ் பிளேயருங்க. 4 அடிச்ச அடுத்த பாலே அழகா ஒரு சிங்கிளை ரொட்டேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேங்க. நல்ல ஸ்டாப் அங்க ஃபீல்டர் சிவா கிட்ட இருந்து. சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு நல்ல பிளேங்க. கிளிக் பண்ணிருக்காரு லெக் ஃபைனல் திசையில. அங்க ஒரு சின்ன டபுளுங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு திக் ஏஜ் பின்னாடி தான் போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பார்த்திபன், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரண். அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க ஓவரை. பேட்ஸ்மேன் சரண் அவரோட விக்கெட் இழந்திருக்காருங்க. பேட் எட்ஜ் ஆகி கீப்பர் கேட்ச் ஆகி விக்கெட் இழந்திருக்காருங்க. அவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வளர்மணி. நல்ல பாலுங்க. இதுவும் ஃபீல்டர்ஸ் யாரும் இல்ல, லெக் பை சிங்கிளுங்க இங்க. அவரோட தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இது டாட் பாலா போட்டிருக்காரு. அவரோட ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க இதுவும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பால் தாங்க. இது பேட்ஸ்மேன் வந்து லாஸ்ட் சிங்கிள், அது ஒரு ரன்னா மாத்திட்டாரு ஆஃப் சைட் திசையில இந்த லீக். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பந்துங்க பார்த்திபன் இருந்து. நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை பவுலர் பார்த்திபன். 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 25ங்க. 11 பேர் வந்து அடில் போட. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சிவா. ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. ரீபால் நல்ல ஒரு ரிவர்ஸ் அடிச்சாரு. ஒரு சிங்கிள். பிரசாந்த் ஒரு செகண்ட் பால்
நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் வளர் பேட்ல இருந்து பவுண்டரிக்கான வாய்ப்புங்க. இது பவுண்டரிங்க. பலார்னு அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைடு திசையில். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆனால் பால் காற்றுக்கு வேறு மாதிரி ட்ராவல் ஆகுதுங்க ஆஃப் சைடு திசையில். இங்கே டபுளுக்கான ஒரு வாய்ப்பு ஓடிட்டாங்கங்க. 2 ரன் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. இது நான் லெஃப்ட் சைடு திசையில் அடிக்கப்பட்டிருக்கு. 1 2 பார்க்கலாம். 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். ஓட முடியலங்க. லெக் பை 5 ஓவர் முடிவுல டீம் ஸ்கோர் 35. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி. அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு டாட் பாலுங்க. வைடு கொடுத்துருக்காருங்க அம்பையர். பந்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஜீவா. சாரிங்க, பவுலர் நேம் ஜீவா, கார்த்தி இல்ல. ஆரஞ்சு படை. அவரோட சரி ஃபர்ஸ்ட் பால் 3 பால். நல்ல ஒரு பாலுங்க. ஒரு சுத்துக்கான ட்ரை பட் ஆனா படல. லெக் பை முறையில் ஒரு சிங்கிள். கீப்பர் வந்து பைண்டர் ஒரு சுத்து. அவரோட செகண்ட் பால். டாட் பாலுங்க. நல்ல ஒரு பாலுங்க. அவரோட தேர்ட் பால். மீண்டும் ஒரு வைடுங்க. வைடு பாலா இது. இந்த வைடும் ஒயிட் பிளஸ் 1 மாறி இருக்குங்க. கிச் வந்து கரெக்ட்டா கொடுப்பாரு. 1 ரன் பைல. அதுக்கு நெக்ஸ்ட் பால் 3 பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சா மாறுமா? இல்லைங்க, விட்டுருக்காருங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா? இல்லைங்க, ஃபீல்டர்ஸ் வந்துட்டாங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி டபுளுங்க இங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். திருப்பி ஒரு நல்ல பாலுங்க. நல்ல பால் பட் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இங்க 2வது ரன்னே ட்ரை பண்றாங்க. நல்ல ரன்னிங். ஒரு சின்ன ஓவர் த்ரோவை டபுளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு பால் தான் இது. கீப்பர் மிஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க சிவா கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள். 2வது ரன்னுக்கான காலுங்க இங்க. அவுட்டா? ஒரு ரன் தான். அவுட்டுங்க. நிக்க வச்சு ஓட ட்ரை பண்ணி வளர்மணி விக்கெட் இழந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலுங்க. அம்பையர் நிறுத்துறாரு அப்படினா வந்து நீங்க நிக்கலாம். அவரோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் புகாரி பேட்ல இருந்து கேட்சா மாறுமா? கேட்சுங்க. பேட்ஸ்மேன் ரிஸ்வானோ அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால்ல. டீம் ஸ்கோர் 6 ஓவர் முடிவுல டீம் ஸ்கோர் 44. 45 அடிச்சா வெற்றிங்க. ஸோ அடுத்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 45 ரனை சேஸ் பண்ணுறதுக்காக சிஎஸ்கேலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜீவா, நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திங்க. எல்எஸ்டியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராஜ்வேலுங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். டாட் பாலோட தொடங்கியிருக்காருங்க பவுலர் ராஜ்வேல். அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அவரோட தேர்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். கண்டினியூஸ் டாட் பால் போடுறாருங்க. நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷரை போடுறாருங்க பவுலர் ராஜ்வேல். ஃபிஃப்த் பால். நல்ல ஷாட்டுங்க ஜீவா பேட்ல இருந்து. 6ங்க. ஃபர்ஸ்ட் 6 லெக் சைடு பதிவு பண்ணிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சாரு. ரன்ஸ் 6ல இருந்து தொடங்குறாருங்க பேட்ஸ்மேன் ஜீவா. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். டாட் பாலுங்க. நல்ல கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவரோட முடிவில் 6 ரன்னுங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் வளர்மணி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கார்த்தி பேட்ல இருந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஒன் பிட்ச் பவுண்டரிங்க. ஒரே பிட்ச் தான். பேஸ் பண்ண முத பால்லே பவுண்டரியோட தொடங்கி இருக்காருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. அது சரியான ஒரு 6ங்க. பேட்ஸ்மேன் கார்த்தி அந்த 50 அடிச்சாருங்க போன மேட்ச். அதே ராப்போல இருக்காருங்க. கண்டினியூஸா நான் அடிப்பேன் சிஎஸ்கேக்காக அடிச்சிட்டு இருக்காரு. அவரோட தேர்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரிங்க. பவுலரை குஜிலி மெஸ்ட் பண்றாருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு ஃபோர்த் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இதுவும் ஒரு பவுண்டரிங்க. கார்த்தி கிட்ட இருந்து நல்லா என்கரேஜ் பண்ணலாங்க. அவங்க டீம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு ஃபிஃப்த் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இதுவும் ஒரு பவுண்டரிங்க. 5 பால்லையும் ஒரு 6 4 4 ஆடி இருக்காருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. அவரோட லாஸ்ட் பால்.
மீண்டும் ஒரு நல்ல ஷாட். மீண்டும் பவுண்டரி. 6 பால்ல 6 பவுண்டரி. இதுவும் பவுண்டரிங்க. 6 பால்ல 6 பவுண்டரிங்க. இன்க்ளூடிங் ஒரு 6ஓட சேர்த்து 5 பவுண்டரி, ஒரு 5 4 சரி 5 பவுண்டரி, ஒரு 6ங்க. ஸ்கோர் வந்து 30. சம பேட்டிங்க இந்த ஓவர். நான் இந்த மேட்சை வின் பண்ணிருக்கேன். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரண். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ். நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் ஜீவா பேட்ல இருந்து கேட்சா மாறுமா? கேட்சுங்க. இதிலே பிடிச்சாருங்க. பேட்ஸ்மேன் ஜீவா அவரோட விக்கெட்ல இருந்து வெளியேறாருங்க. நல்ல கேட்ச் ஃபீல்டர் ராஜ்வேல் கிட்ட இருந்து. ஜீவா. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. பவுண்டரிக்கான வாய்ப்பா? இல்லைங்க, ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டபுள் மட்டும் தாங்க கிடைக்கும். ஒரு தேர்ட் பால். டாட் பாலுங்க. நல்ல பாலுங்க இது. ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க கிடைக்கும். ஃபிஃப்த் பால். டாட் பாலுங்க. ஒரு லாஸ்ட் பால். டாட் பாலுங்க. நல்லா போட்டிருக்காருங்க பவுலர் சரண். 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராஜ்வேல். ஃபர்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. செகண்ட் பால். திருப்பியும் ஒரு எட்ஜ். கார்த்தி ஸ்ட்ரைக்குக்கா. பேட் எட்ஜ் ஆகி ஒரு சிங்கிளுங்க ஆஃப் சைட் திசையில். டாட் பாலுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் லட்சிக்கிட்ட இருந்து. அவரோட தேர்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஷாட்டுங்க. இங்க டபுளுக்கான ஒரு கால். ஜி வந்து அதான் சொன்னாங்க. இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. ஃபோர்த் பால். வைடுங்க. அதான் மணி. ரீபால். நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் மணி பேட்ல இருந்து. மணியோட பாலிசி என்னன்னா ஒரு 30 ரன் அடிக்கணும். ஒரு டபுளுக்கான வாய்ப்பு. ஓடிட்டாங்க 2 ரன். அவர் என்ன சொல்வார்? நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு வைட். அகல பந்து. ரீபால். அங்க பாருங்க, இதெல்லாம் ஆடவே தெரியாதுங்க மணிக்கு. அவரே சிரிச்சுனே ஓடுவார் பாருங்க. அங்க ஒரு சிங்கிளுங்க. தெரியவே தெரியாது மணி. லெக் சைடு திசையில. அதுவா பட்டுச்சு பொருளை கண்டுபிடிச்சிங்க. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கணேஷ். ஒரு ஃபர்ஸ்ட் பால். ரிவர்ஸ் டாட் பாலுங்க. மணி. செகண்ட் பால். அங்க பாருங்க சிங்கிள். இதுதான் அதான் மணி. லெக் சைடு திசையில ஒரு சிங்கிளுங்க. சிங்கிள் ஆட தெரியாது அப்படி சொல்லுவாரு. நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. அடிப்பேன். நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரியும் இல்லைங்க. ஒரு ரன் மட்டும் தாங்க. இதோட இந்த மேட்சும் டை ஆகுது இங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு கேட்சுங்க. சொன்னாரு போன பால் விஜய் சொன்னாரு. இந்த பால் பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் வந்து வெளியேறாருங்க. விஜய் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பால். எப்படி சொல்லலாம்? மேட்ச் டாட் பாலுங்க. 5 ஓவர் முடிஞ்சதுங்க. இன்னும் ஒரு ஓவருக்கு 1 ரன் அடிச்சா வெட்டுறீங்க. நிறுத்தினாரு. ஃபர்ஸ்ட் பால். அடிச்சாரு பாருங்க. அடிச்சாருங்க. 51 ரூபாய் வாங்கிக்கோங்க. இதோட இங்க மேட்சை ஜெயிக்கிறாங்கங்க. சிஎஸ்கே பவுண்டரியோட மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. ஒரு நல்ல பேட்டிங் கார்த்திக் கிட்ட இருக்குங்க. இங்க